ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போனால், உடற்பயிற்சி செஞ்சு ஆண்மை குறைபாடு ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி செஞ்சு ஆண்மை குறைஞ்சிடும், குழந்தை பிறக்காது அப்படின்ற பயம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு வருது. ஆனால் அதில் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுங்க. மனுஷ உடல்ன்றது இயங்கிறதுக்காக தாங்க படைக்கப்பட்டிருக்கு. 12 மணி நேரம் கூட நாம் உழைக்கலாம். வேட்டை, விவசாயம் அப்படின்னு பல மணி நேரம் உழைச்சவங்க தான் நம்மளோட அந்த காலத்து மனுஷங்க. கடந்த 100 வருஷங்களாக நாம் பலரும் ஒயிட் கலர் ஜாப் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதே நேரம் சுவைக்கு ஆசைப்பட்டு வறுத்த உணவு, பொரிச்ச உணவு, இனிப்பு வகைகள், நிறைய விதமான உணவுகளையும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதன் விளைவாக தான் நீரிழிவு, ரத்த அழுத்தம் அப்படி அது மாதிரியான வாழ்வியல் பிரச்சனைகள் நிறைய ஏற்படாது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஆண்களுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது டெஸ்டோஸ்டெரோன்ற ஹார்மோன் அதிகமாக தூண்டப்பட்டு ஆண்மை அதிகரிக்கும். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்க கலோரி அதிகமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சருமத்துக்கு அடியில் கொழுப்பு தாங்க அதிகமாக சேர ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கிற ஆண் ஹார்மோன் சருமத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்போட இணைஞ்சு பெண் ஹார்மோனாக மாறி ரத்தத்தோட கலக்க ஆரம்பிக்குது. இதை அரோமேட்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்மை குறைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. பெண்களுக்கு உடற்பயிற்சி ஆரோக்கியத்தையும் நல்ல கருத்தரிப்பு திறனையும் கொடுக்கறதா சொல்கிறாங்க. கருத்தரிச்சதுக்கு அப்புறமா டாக்டரோட அட்வைஸின் பேரில் உடற்பயிற்சிகள் நாம் தொடர்ந்து செய்யலாம். சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றதால டாக்டரோட கைடன்ஸின் படி உடற்பயிற்சிகளை செய்யணும், இல்லை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சில வருஷங்களுக்கு விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் போட்டிக்கு முந்தின நாளில் இன்டர்கோர்ஸ்னு சொல்லக்கூடிய தாமதிய உறவு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. விந்தணுக்களை இழந்தால் அவங்களால மறுநாள் சிறப்பாக பர்ஃபார்ம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டி வரைக்கும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சமீபத்தில் வெளியான சார்பட்ட பரம்பரை படத்துல கூட இப்படி ஒரு காட்சி வந்திருக்கும். ஆனால் அது உண்மை இல்லைங்க. தற்போது ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க வர எல்லா வீரர்களோட குடும்பமாக நம்ம ஹோட்டலில் தங்க அனுமதிக்கிறதையும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு போட்டியில் ஜெயிக்கணும்னா வேறு ஏதாவது ஃபிட்னஸ் காரணங்களுக்காக ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் ஜிம்லேயே இருக்கிறவங்களுக்கு வளர்சிதை மாற்றங்கள், அதுக்கப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள் நிகழலாம். பெண்களுக்கு மாதவிலக்கு சுழற்சியில் கூட மாற்றங்கள் இருக்கலாம். இதனால் பிற்காலத்தில் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரலாம். மற்றபடி ஆரோக்கியத்துக்கும் ஜிம்முக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அதனால் உடற்பயிற்சி செய்கிறதாலையோ இல்லை அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதாலையோ ஆண்மை குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. ஸோ தாராளமாக நாம் உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சின்றது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தாங்க. இன்னும் நிறைய பேர் அதிகமான உடற்பயிற்சி செய்தால் ஆண்மை குறைவு ஏற்படுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதா எந்த ஒரு ஆய்வு மூலியமாகவும் நிரூபிச்சதில்லை. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.